தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். டிசம்பர் 5ஆம் தேதி விஜய் கட்சியில் இணைகின்றார். துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படும் என்று வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி விஜய் கட்சியில் இணைகிறார். துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. அவர் வேறு யாரும் அல்ல, தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம். தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகிற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாளில் விஜய் கட்சியில் இணைகிறார். இதற்காக அவருடைய மகன் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்த்தால் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூகத்தை வாக்குகளை பெறலாம் என்ற எண்ணிக்கையில் அதன் அடிப்படையில் விஜய் இந்த முடிவை எடுத்துள்ளார். ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க முடிவு செய்துள்ளார். அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. ஓபிஎஸ் சட்ட போராட்டம் நடத்தி பார்த்தார். அதிமுகவையும் இரட்டை இலை சின்னத்தையும் மீட்க முடியவில்லை. வேறு வழி இல்லாமல் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். ஜெயலலிதா நினைவு நாளில் ஜெயலலிதா சமாதியில் அஞ்சலி செலுத்திவிட்டு நேராக பனையூர் அலுவலகத்துக்கு சென்று நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறார். தற்பொழுது விஜயை விட்டால் ஓபிஎஸ்க்கு வேறு யாரும் இல்லை. சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை நம்பி களத்தில் இறங்கி அதிமுகவை மீட்க முயற்சி செய்தார். ஆனால் அவர்கள் இருவரும் இருவேறு பாதையில் பயணிக்கிறார்கள். ஓபிஎஸ்ஐ புறந்தள்ளிவிட்டார்கள், கண்டுகொள்ளவில்லை. வேறு வழி இல்லை. தற்பொழுது அரசியல் அனாதையாகிவிட்டார் ஓபிஎஸ். அவரிடம் இருந்த மனோஜ் பாண்டியன் திமுகவில் போய் சேர்ந்துள்ளார். வைத்தியலிங்கமும் அதிமுகவில் சேரப்போவதாக கூறப்படுகிறது. எஞ்சியிருக்கும் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், அவரும் அதிமுகவில் தான் சேர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணி கரைந்து விட்டது, காணாமல் போய்விட்டது. ஆகவே தற்பொழுது விஜய் கட்சியில் இணைந்தால் தனக்கு லாபம் என்று கருதி, தன்னுடைய அரசியல் எதிர்காலம் கருதி நடிகர் விஜய் முன்னிலையில் விஜய் கட்சியில் ஓபிஎஸ் இணைகின்றார். நேற்றைய தினம் செங்கோட்டையன் இணைந்தார். தற்பொழுது ஓபிஎஸ் இணைகின்றார்.